என் இனிய வலைதள பிரியர்களோடு நான் 3 வருஷமாக தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அந்த வகையில் நீங்களும் எனக்கு நிறைய ஆதரவுகளை கொடுத்து என்னை ஊக்குவித்து வருகிறீர்கள் என்ற சூழ்நிலையில் என் நன்றியை மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் சமீப காலமாக திரைப்படங்களில் வன்முறை காட்சிகளும் ஆபாச கவர்ச்சி மிகையாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது என்னுள் எழுந்த எழுச்சியே இந்த தலைப்பாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், திரைப்படம் தயாரிப்பவர்கள் மீதோ கதாநாயகர்கள் மீதோ அல்லது கதாநாயகர்கள் மீதோ எனக்கு வருத்தமோ அல்லது கோபமோ கிடையாது. என்றாலும் நாம் மனித இனம் முறையாய் வாழ்வதற்கும் அதை முறைப்படுத்தி செல்வதற்கும் தயாரிப்பாளர், கதாநாயகர்கள், கதாநாயகிகள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்றதை உணர்த்தும் வகையில் இந்த தலைப்பை படைத்து இருக்கிறேன். 737வது படைப்பு. தலைப்பு பெண்மையை கேட்டுக்கொள்கிறேன். இன்று கொலையும் ஒருவித கலையா? இதுதான் திரைப்படத்தின் நிலையா? கொலை செய்வது கற்கும் கலையா? இது வன்முறை என தெரியவில்லையா? திரையில் கொலைகள் முதல் பகுதி என்றால் இதில் ஆபாசம் மறுபகுதியாய் தொடர்கிறது. பெண்ணினம் ஆபாசத்தை எப்படி அனுமதிக்கிறது? காரணம், அது பணமே போதுமென தீர்மானிக்கிறது. இது என்னடா கர்மம்? அந்த பெண்ணுக்கும் இல்லையா குடும்பம்? அளவும் இருக்கு ஆபாசத்துக்கும். அதை மீறினால் வக்கிரம் தானே பிறக்கும். இந்த மண்ணில் பெண்ணிற்கென்று என்றும் தனி சிறப்பும் உண்டு. இதை நினைவில் கொண்டு இனி பெண்ணினம் நடிப்பது நன்று. கவர்ச்சி வேறு ஆபாசம் வேறு என்று விலகலாம் காரணம் சொல்லிக் கொண்டு. இனியும் காசுக்காக கலையை கொள்ள வேண்டாம் என்று பெண்மையை கேட்டுக்கொள்கிறேன். இன்று பார்க்கும் விழிகளுக்கும் கேட்கும் செவிகளுக்கும் நன்றி.